ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த ஏமா மேட்ரஸ்ன்ட்டு இந்த யூடியூப் தொறந்தாலே அந்த ஆட் தான் வந்துட்டே இருக்கு. ஏமா மேட்ரஸ்காரனுங்க இந்த யூடியூப்க்கு என்ன குடுத்தாங்கன்னு தெரியல. யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இந்த ஏமா மேட்ரஸ் ஆட் தான் வந்து பார்க்க முடியுது. எந்த கன்டென்ட் பார்த்தாலும் இந்த ஆட் வந்து பார்க்க முடியதே இல்ல. எங்க பார்த்தாலும் இந்த ஆட் தான் வருது. இத நம்பிட்டு நான் இந்த ஏமா மேட்ரஸ வாங்க போயிட்டு, நான் பட்ட அனுபவத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஏமா மேட்ரஸ் நான் எதை பார்த்து வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, ஆட் மட்டும் பார்க்கல. இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த பையிங் ஃபேக்ட்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் கொடுத்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி இந்த மேட்ரஸை வாங்க போயிட்டு நான் பட்ட அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. தூங்குற தூக்கம் நிம்மதியாக தூங்கணும்னு வாங்கினேன். ஆனால் இதை வாங்கினதுலேருந்து தூக்கமே போச்சு. இந்த ஏமா மேட்ரஸ் ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ப்ராடக்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சைட்லலாம் வந்து கிழிஞ்சிட்டு உள்ளே இருக்க அந்த ஸ்பாஞ்சே வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படிடா ரிட்டர்ன் போடலாம் பார்த்தா, ரிட்டர்ன் போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க பாருங்கள். வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அப்புறம் அவங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன், இமெயில் பண்ணேன், எங்கேருந்துமே ரெஸ்பான்ஸ் வரல. இதை பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு அவங்க என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஷேர் பண்ணேன், இது மாதிரி நான் டேமேஜ் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிருக்கு, ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. அந்த லிங்க்கில் போய் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் எடுத்து நான் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ண சொல்லி, ஸோ ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு திருப்பி வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்புகிறோம் சொன்னாங்க. ஸோ அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ரீப்ளேஸ்மெண்ட் வரதே பார்த்தீங்கன்னா 10-15 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. ரிட்டர்ன் போட்டோடனே மறுநாளே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு 10-15 நாள் கழிச்சு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு 2 நாள் இதில் தூங்கி பார்த்தேன். உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பாடி பெயின் கண்டிப்பாக வருதுங்க. கண்டிப்பாக இந்த மேட்ரஸ் செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் திருப்பி அகெயின் ரிட்டர்ன் ப்ராசஸ் போகலாம் பார்த்தா இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமும் இல்லை. அகெயின் அவங்க கொடுத்த லிங்க்கில் ரிட்டர்ன் வந்து ப்ளேஸ் பண்ணேன். இன்னும் ரிட்டர்ன் அவங்க அக்செப்டே பண்ணல. ஸோ ரீஃபண்ட் எப்போ தான் வரும் பார்த்தா இன்னும் ரிட்டனே அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க, இன்னும் பிக்கப் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க. தயவு செஞ்சு இந்த ஏமா மேட்ரஸை யாருமே வாங்கிடாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேட்ரஸாக கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்க அந்த பாடி கவர் வாங்கலான்ட்டு தனியாக அதை பர்ச்சேஸ் பண்ணேன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1700 கிட்ட ஆச்சு. அதுக்கு வந்து ரிட்டர்ன் ப்ராசஸே கிடையாதுங்களாம். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணலாம் பார்த்தா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் வந்து இதுவாது எடுத்துப்பாங்களா தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இவங்க வந்து ஏமா கிடையாது, ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, மக்களுடைய பணத்தை சுரண்டுறீங்க